இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? இந்த காலத்துல போய் இன்னும் இதெல்லாம் நம்புறீங்க? பாம்பு மனுஷன் உருவத்துல மாறுறதெல்லாம் சினிமால மட்டும்தான் நடக்கும். நிஜ வாழ்க்கையில இதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஒருத்தங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம், அது தப்பு இல்ல. ஆனா இப்படி கண்மூடித்தனமா கட்டுக்கதையெல்லாம் நம்புற அளவுக்கு மூட நம்பிக்கை இருக்க கூடாது. அதனால இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இது வரைக்கும் நீங்க பண்ண பூஜை எல்லாமே போதும். வாங்க நாம இப்பவே கிளம்பி எல்லாரும் போலாம். சித்தப்பா, அத கல்லா பார்த்தா அது கல்லா மட்டும்தான் தெரியும். அதுவே நீங்க மனசுல பக்தியோட அந்த கல்லை பாருங்களேன், உங்களுக்கு அது கடவுளா தெரியும். இது ஒவ்வொருத்தவங்களோட நம்பிக்கை. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கிறதுக்காக மத்தவங்களோட உணர்வையும் நம்பிக்கையையும் இப்படி தப்பா பேசாதீங்க சித்தப்பா. நீங்க வேற ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இத பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. வேதவள்ளி அம்மா சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நானும் துர்காவும் சேர்ந்து முடிப்போம். ஏன்னா இது என்னோட துர்காவோட நம்பிக்கை. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இப்படி எல்லாம் பேசி எங்களோட பூஜையை தடுக்காதீங்க துர்கா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீ அந்த எல்லையை தாண்டி போகும்போதும் சரி, திரும்ப வரும்போதும் சரி, அங்க நிறைய பாம்புகள் இருக்கும். எந்த பாம்புகள் மேலையும் உன்னோட பாதம் பற்றக்கூடாது. எந்த பாம்பும் உன்னை கொத்திடவும் கூடாது. அது எப்படி கௌரி? துர்காவால 8 நிமிஷத்துக்குள்ள போயிட்டு வெளியில வர முடியும்? எனக்கு தெரிஞ்சதுக்கு சான்ஸே இல்ல. இது எல்லாத்தையும் தாண்டி இங்க ஏகப்பட்ட நாகப்பாம்பு வேற இருக்குன்னு சொல்ற. அப்படி இருக்கிறப்ப துர்கா மட்டும் எப்படி தனியா போயிட்டு வருவா? சித்தப்பா, கார்கோடன் தீயில சிக்கி கைலாயநாதன் அருள் செஞ்ச இடம் இது. கைலாயநாதன் அருள் பெற்ற சக்தியுள்ள பாம்புகள் தான் இந்த கோயிலுக்குள்ள வாழுது. அந்த பாம்புகளை தொந்தரவு பண்ணும்போது மட்டும்தான் அது கொத்த ஆரம்பிக்கும். அதனாலதான் இங்க இருக்கிற பாம்புகளை பார்த்து துர்காவை பயப்படாத, தப்பி தவறி கூட உன்னோட பாதம் படக்கூடாதுன்னு சொன்னேன். என்ன கௌரி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? கண்டிப்பா நான் துர்காவை அனுமதிக்க மாட்டேன். ஏன் கண்ணுக்கு தெரிஞ்சு துர்காவை நான் சாவடிக்க முடியாது. துர்கா அந்த எல்லைக்குள்ள போய் மறுபடியும் வெளியே வர முடியலனா அப்ப என்ன பண்றது? இதெல்லாம் ரொம்ப தப்பாயிடும் கௌரி. நான் துர்காவை அனுப்பவே மாட்டேன். சின்னையா, நான் உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன், நீங்க எதுக்கும் பதட்டமாவாதீங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, நான் இந்த பூஜைய கௌரிக்காக பண்ணிதான் ஆகணும். இதுல என் உயிரே போனாலும் அதை நான் சந்தோஷமா ஏத்துக்குவேன். முதல்ல நான் நல்லபடியா உள்ள போய் அந்த நொச்சி மாலையும் காப்பு மாலையையும் எடுத்துட்டு வருவேன்னு நீங்களும் எனக்காக மனசார வேண்டிக்கோங்க சின்னையா. துர்கா, நீ கௌரி மேல வச்சிருக்கிற பாசத்தையும் நம்பிக்கையையும் தப்பா நான் பேச வரல. ஆனா கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் எப்படி நான் உன்னை உள்ள தனியா அனுப்புறது? ஒருவேளை உனக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணா ஆயிடுச்சுன்னா என்னால தாங்க முடியாது.